இந்த பூதம் டெய்லி அதோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கோழி பண்ணைக்கு வருது. ஆக்சுவலி இந்த 3 கோழிங்க தான் பூதத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. டெய்லி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கிச்சனில் இருக்க ஒரு டிஷ்ஷை திருடி சாப்பிடும். ஆனால் இது எதுவுமே கோழி பண்ணையோட ஓனருக்கு தெரியாது. அப்படி தான் ஒரு நாள் அதோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அந்த கோழி பண்ணைக்கு போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கப்ப அந்த கோழி பண்ணையோட ஓனர் ஒரு பாக்ஸோட வெளியில் வரான். அவனை பார்த்ததும் டக்குன்னு பயந்து போய் தலை தெரிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. அந்த ஓனரும் கையில் எடுத்துகிட்டு போன பாக்ஸை அங்கேருந்து வண்டியில் வைக்கிறான். அப்பாடா தப்பிச்சோன்னு பூதம் சந்தோஷப்படுறப்போ அதோட ஃபேவரட் பை ஸ்மெல் மூக்கு தொலைக்குது. அந்த ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சிட்டே போய் கிச்சன் ஜன்னல்ல எட்டி பார்க்குது. பார்த்தா ஒன்று இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமான பை இருக்கு. அதுவும் சுட சுட. இன்னைக்கு அடிச்சதுடா யோகம்னு சந்தோஷப்படுது. ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் வலிச்சு சாப்பிட்டுட்டு அந்த டைனிங் டேபிள் மேலேயே ஹாயா படுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஓனர் இதோட ஃப்ரெண்ட்ஸுகள்லேயே வெயிட்டா இருக்க கோழியை தூக்கிட்டு போறான். அதை இந்த பூதமும் பார்த்துருது. மெல்ல போய் எட்டி பார்க்குது. தலைகீழா தொங்கிட்டு இருக்க கோழி பூதத்துக்கு பாய் சொல்லிட்டு போகுது. அவன் ரூம்குள்ள போயிட்டான். இந்த பூதமும் பின்னாடியே போகுது. பார்த்தா அங்க எக்கச்சக்கமான கோழிகள் இருக்கு. ஒரு கோழியை மிஷின்ல வச்சதும் அந்த மிஷின் கோழி வாயில எதையோ திணிச்சு உள்ள அனுப்புது. அடுத்து அந்த கோழியோட ரெக்கையெல்லாம் பிச்சு தோல் இல்லாம அனுப்புது. அப்புறம் அந்த மிஷின்குள்ள என்னென்னவோ நடக்குது. அங்க இங்கன்னு என்னென்னவோ சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வரப்போ அந்த பூதத்தோட ஃபேவரட் ரெசிபி பையா வருது. அதுவும் பூதத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிது. என்னடா இதுன்னு அந்த பூதத்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம்தான் புரியுது, நம்ம ரொம்ப விரும்பி சுட சுட சாப்பிட்டது நம்ம உயிரா நினைக்கிற கோழின்னு. உண்மை தெரிஞ்சதும் ஷாக்ல அங்கேயே வாமிட் பண்ணிடுச்சு. இது பார்க்க தாங்க பூதம், ஆனா சொக்க தங்கம், தங்கமான மனசு. டக்குன்னு யோசிச்சு அங்க இருக்க எல்லா கோழியையும் ரெஸ்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த நேரம் பார்த்து ஓனர் அங்க வந்துட்டான். என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க நீ இது முறைக்க, நீ என்ன வேலைடா பாக்குறன்னு சொல்லி அவன் அதை தூக்கி வெளியில வீசிடுறான். மொத்த பிளானும் சொதப்பிடுச்சுன்னு ஃபீல் பண்றப்போ கண்ணு முன்னாடி அந்த ட்ரக்கை பாக்குது. டக்குன்னு எட்ரா வண்டின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஓனரோட வீட்டையே இடிச்சிட்டு ஹீரோ ரேஞ்சுக்கு உள்ள போகுது. அதை பார்த்த மற்ற கோழியெல்லாம் வாவ்னு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சிங்க. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வேக்கம் கிளீனர் எடுத்து எல்லா கோழியையும் உள்ள தூக்கி போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணா ஓனர் துப்பாக்கியோட வந்துட்டான். சும்மா சர்ற மாதிரியா சுட்டு தள்ளுறான். அது இதுன்னு என்னென்னவோ பண்ணி அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்ததும் தான் அதுக்கு மூச்சே வருது. ஃப்ரெண்ட் சீட்டில் அதோட ஃப்ரெண்ட்ஸுகளை உட்கார வச்சுட்டு கிளாஸ் போட்டுட்டு சும்மா மாசா சாங் கேட்டுட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.